இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தை குறித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் கோரேஸை குறித்து படிக்கணும். யார் இந்த கோரேஸ்? பிசி 700வது ஆண்டுல ஏசாயா என்கிறதான தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி கிட்டத்தட்ட 150 வருடத்துக்கு முன்பாக இந்த கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய பெயரை சொல்லி அவனை நான் அபிஷேகம் செய்தேன் என்று சொல்லி அவனை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் கழித்து கோரேஸ் என்கிறதான இந்த மனுஷன் ஒரு சிறு குழந்தையாக எங்கே பிறக்கிறான் என்று சொன்னால் மேதிய என்கிறதான ஒரு தேசத்திலே அவன் பிறக்கிறான். எங்கே? மேதிய தேசம். கோரேசனுடைய பின்னணியை குறித்து படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய தகப்பனார் பெர்சியா நாட்டில் உள்ளவர். அவருடைய தகப்பனார் பெர்சியா நாட்டில் உள்ள அகமனிசியா என்கிறதான ஒரு வம்சத்தை சார்ந்தவர். அவருடைய பெயர் கம்பசஸ் என்று அறியப்படுகிறது. கம்பசஸ். அவருடைய தாயார், இந்த கோரேசனுடைய தாயார் எந்த தேசத்தில் உடையவர் என்று சொன்னால் மேதிய தேசத்தில் உடையவள், மேதிய தேசத்தை சார்ந்தவள். இவளும் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவள். அவளுடைய பெயர் மாண்டேன். அவளுடைய பெயர் மாண்டேன். அப்போ இந்த பெர்சியா நாட்டை சார்ந்த கம்பசஸுக்கும் மேதிய நாட்டை சார்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்த மாண்டேன் என்கிற இந்த தம்பதியாருக்கு தான் கோரேஸ் என்கிறதான மிகவும் அழகான ஒரு குழந்தை மேதியாவில் பிறக்குது. மேதியாவில் பிறந்து இந்த குழந்தை வளர்கிறது. குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவத்தை எட்டும் பொழுது இந்த மேதியா நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன், அவருடைய பேர் அஸ்டியாக்கஸ். இந்த அஸ்டியாக்கஸ் ஒரு கனவை காண்கிறாரு. அந்த கனவுல என்ன பார்க்கிறார் தெரியுமா? இந்த கோரேசினால பின் காலத்தில் இந்த மேதியா, இந்த அரசாங்கம், மேதியா இந்த அரசு கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிறதான ஒரு கனவை, ஒரு சொப்பனத்தை இந்த அகஸ்டியாஸ் பார்க்கிறான். இந்த அகஸ்டியாஸ் அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே சிலரை அழைத்து ஒரு சதி திட்டம் தீட்டுகிறான். அந்த வாலிபனை பிடியுங்கள், அந்த வாலிபனை கொலை செய்யுங்கள். யார? கோரேச. 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய திட்டத்தின்படி பிறந்த ஒரு மகனை கொலை செய்வதற்காக இப்ப மேதிய அரசாங்கமே அவனை வலை வீசி தேடுது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? கோரேசுக்கு இந்த செய்தியை வருகிறது. இந்த செய்தி வந்த உடனே கோரேஸ், அந்த வாலிப மகன், மேதிய நாட்டை விட்டே வெளியேறுகிறான். அவனுடைய ஜீவனை, அவனுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறான். வனாந்தரத்தில் ஓடி அப்படி அவன் சோர்ந்து போய், அவன் விடாய்த்து போனவனாய், தளர்ந்து போனவனாய், மரணத்தை கண்முன்பாக கண்டு கொண்டு அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் ஒரு மேய்ப்பனின் குடும்பத்தை அனுப்பினார். சரித்திரம் சொல்லுகிறது, அதாவது சரித்திர ஆசிரியர்களை மிக சிறந்த ஆசிரியர் என்று அறியப்படுகிறார் மற்றும் வரலாற்றின் தந்தை என்று அறியப்படுகிற ஹெரோடோட்டஸ், அவர் கிமு 5வது நூற்றாண்டை சார்ந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த எழுத்தின்படி அவர் சொல்லுகிறார், இந்த மேய்ப்பனின் குடும்பம்
இந்த மேய்ப்பனின் குடும்பம் அந்த கோரேசுக்கு தண்ணி கொடுத்து, அந்த கோரேசுக்கு வேண்டிய உணவை கொடுத்து, அந்த மேய்ப்பனின் குடும்பம் இந்த கோரேசை அவர்களுடைய வீட்டிலே கொண்டு செல்லுகிறது. இப்போ கோரேஸ் யாருடைய வீட்டில் வளர்கிறாரு? மேய்ப்பனுடைய குடும்பம். இந்த மேய்ப்பன் யூத தேசத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்போ இந்த மேய்ப்பனுடைய தேவன் யாரு? யெகோவா தேவன். ஆனா இந்த கோரேஸ் யாரு? ஒரு புறஜாதியன், மேதிய தேசத்தை சார்ந்தவன். எண்ணற்ற தேவர்கள் அவனுக்கு இருக்கிறார்கள். ஆனா இந்த மேய்ப்பர்கள் இந்த கோரேசை தங்களுடைய வீட்டில் வைத்து வளர்த்தி இந்த யெகோவா தேவனை குறித்துள்ள ஒரு அருவை அவனுக்குள்ளாக புகுட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த மேய்ப்பன் நெபீம் என்று அழைக்கப்படுகிற அந்த யூதர்களுடைய அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தை எடுக்கிறான். தீர்க்க தரிசன ஆகமத்தை எடுத்து ஏசாயா 45வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதை யாரு கேட்கிறது? கோரேஸ் கேட்கிறான். கோரேசு கேட்ட உடனே கோரேசுக்குள்ளாக அந்த வசனத்தை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக இறங்கினார். ஆமென். கோரேசை திகைத்து போனான். என்னுடைய மேதிய தேசத்தில் உள்ள தேவர்களே என்னை குறித்து ஒன்றும் எழுதவில்லை. மேதிய தேசத்தில் உள்ள தேவர்களுக்கு என்னை குறித்து உள்ள எந்த பின்னணியும் தெரியாது, என் பெயர் தெரியாது, நான் எங்கே பிறப்பேன் என்று தெரியாது, நான் எப்படி வளர்க்கப்படுவேன் என்று தெரியாது, நான் எப்படி அபிஷேகம் செய்யப்படுவேன் என்று ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த யெகோவா தேவன் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே என்னுடைய பெயரையே இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரா என்று சொல்லி திகைத்து போய் நின்றான். அந்த மெய்ப்பனை கொண்டு கர்த்தர் இந்த கோரேசை அன்றைக்கு அபிஷேகம் செய்தார். அபிஷேகம் செய்ததோடு அவன் என்ன செய்யல? அவனை ஆண்டவர் விடல. ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதை கீழ்ப்படுத்தி? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. இப்ப கவனிங்க, முதல்ல இவனை துரத்து விட்ட ஜாதி எது? மேதியா. இப்போ இவனை கர்த்தர் அபிஷேகம் செய்து இவன் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த பெர்சியா என்கிறதான ஒரு ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அதாவது இந்த மேதிய பெர்சியா என்ன அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான், ஈரானுடைய வடமேற்கு பகுதி தான் அன்றைக்கு இருந்த மேதியா. ஈரானுடைய வடமேற்கு பகுதி தான் அன்றைக்கு இருந்த மேதியா. இந்த ஈரானுடைய தெற்கு பகுதி தான் அன்றைக்கு இருந்த பெர்சியா. இப்போ இந்த மேதியாவையும் பெர்சியாவையும் நாம் கம்பேர் பண்ணினா, அந்த காலகட்டத்தில் பெர்சியர்கள் இந்த மேதியர்கள் இருக்கார்கள்ல, இந்த மேதிய அரசாங்கத்தின் கீழே ஒரு சிறிய குறுங்குடிகளாக இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார், என்ன செய்யறார் தெரியுமா? இந்த கோரேசை ஃபர்ஸ்ட் பெர்சியா என்கிறதான அந்த பகுதிக்கு ராஜாவாக மாற்றுகிறார். சரித்திரத்தில் படிக்கும் பொழுது பல யுத்தங்களை செய்கிறான். யுத்தங்களை செய்து முதலாவதாக பெர்சியாவுடைய ராஜாவாக மாறுகிறான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, கிமு 550 இந்த கோரேசு தன்னுடைய படையோடு கூட
யாருக்கு எதிராக போற அப்படின்னு சொன்னா, மேதியா அந்த தேசத்துக்கு, அந்த பகுதிக்கு எதிராக செல்லுகிறான். கர்த்தருடைய கிருபையினால அந்த மேதியா தேசத்தை அவன் கீழ்ப்படுத்தினான். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, எந்த தேசம் அவனை கொலை செய்ய பார்த்ததோ, எந்த தேசம் அவனை துரத்தி விட்டதோ, அந்த தேசத்தை கீழ்ப்படுத்தும்படிக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை அவன் மேலே வைத்திருந்தார். இப்போ இந்த கோரேஸ் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த பெர்சியா பகுதியையும் மேதியா பகுதியையும் ஒன்றாக இணைக்கிறான். ஒன்றாக இணைத்து, ஒருங்கிணைத்து தான் சுருக்கமாக மேதியா பெர்சியா ராஜ்யம் என்று அவன் அழைத்தான். மேதிய பெர்சியா, அதான் நாம் வேதாகமத்தில் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, எங்கெங்க மேதியா இருக்கிறதோ அங்கே பெர்சியா இருக்கும், எங்க பெர்சியா இருக்கிறதோ அங்கே மேதியா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இனி இந்த மேதியா பெர்சியாவை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? வேதாகமத்தின்படி மேதியா பெர்சியாவை வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் தானியேலின் புத்தகத்தின் நேராக திருப்பப்பட வேண்டும். எங்க திருப்பப்படணும்? தானியேலின் புத்தகம். தானியேலின் புத்தகத்தில் மேதியா பெர்சியா இதனை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இந்த மேதியா பெர்சியா என்கிறதான இந்த ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது, இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய இந்த கோரேசுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அதுல முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என்ன செய்வேன்? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது சரித்திரத்தில் நடந்ததா அப்படின்னு நாம் பார்க்கும்போது உண்மையாகவே சரித்திரத்தில் நடந்தது. சாதாரணமாக நாம் நடந்து செல்லும் பொழுது சில பள்ளங்கள், சில மேடுகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? இது மேடு பள்ளம், கோணலான பாதை என்று சொல்லிக்கொள்வோம். ஆனா ஒரு பெரிய நதியை உங்களுக்கு எதிராக அந்த கரைக்கு கடக்க முடியாமல் ஒரு தடையாக நிற்கும் போது நீங்க என்ன செய்வீர்கள்? ஒண்ணு கப்பல்ல போக பாப்பீங்க, நடந்து போக முடியாது. இந்த ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்துல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, இந்த வசனம் அப்படியே எந்த காலகட்டத்தில் நிறைவேறுது அப்படின்னு சொன்னா, கிமு 539 நிறைவேறுது. எப்ப நிறைவேறுது? 539 என்று சொல்லும் பொழுது, இந்த பாபுலோன் ராஜ்யம் இருக்குல்ல, பாபுலோன் ராஜ்யத்துக்கு நேராக இந்த பெர்சியாவும், பெர்சியா அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய கோரேசும், அவனோடு கூட மேதியா அந்த பகுதியை அவனுக்கு கீழ் ஆட்சி செய்து கொண்டிருந்த தரியுவும் சேர்ந்து எதற்கு எதிராக போகிறார்கள் என்று சொன்னால், இந்த பாபுலோன் பட்டணத்துக்கு எதிராக போகிறார்கள். இப்போ இந்த பாபுலோன் பட்டணத்தை குறித்து படிக்கும் பொழுது, எதிரிகள் பாபுலோனை அவ்வளவு சீக்கிரமாக தாக்காமல் இருப்பதற்காக பல பாதுகாப்புகளை அவர்கள் செய்திருந்தார்கள். அதுல ஒரு பாதுகாப்பு என்ன தெரியுமா? இந்த யூப்ராட்டிஸ் நதி. என்ன நதி? ஒரு எதிரி நாடு இந்த ராஜ்யத்தை தாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த யூப்ராட்டிஸ் நதி என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். அதாவது ஒருவன்
இந்த யூப்ராட்டிஸ் நதியை கடந்து வருவான் என்று சொன்னால் அவனை நதியிலே வைத்து கொலை செய்வதற்காக அநேக படை வீரர்களை ஏற்பாடு செய்து வைத்திருந்தான். இரண்டாவது, நதியிலே வைத்து அவர்களை கொலை செய்வதற்காக மிகவும் கொடூரமான முதலைகளை அந்த நதியில அவன் வளர்த்தி இருந்தான். இப்போ கோரேசும் தரியுவும் அவனுடைய படை வீரர்களோடு கூட இந்த யூப்ராட்டிஸ் நதிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இப்ப இந்த யூப்ராட்டிஸ் நதி என்ன செய்ய முடியாது, கடக்க முடியாது. இப்படியே அவன் அந்த யூப்ராட்டிஸ் நதியை பார்த்துட்டு பரலோகத்துக்கு நேராக தேவனை பார்த்துட்டு அவன் அப்படியே கீழே அந்த யூப்ராட்டிஸ் நதியை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதத்தை பார்க்கிறான். என்ன அற்புதம் தெரியுமா? ஏசாயா 44வது அதிகாரம் 27வது வசனம். கோணலான பாதையில ஒரு பாதையை கர்த்தர் எப்படியாக மாற்றுகிறாரு பாருங்க. ஏசாயா 44:27 என்ன சொல்லுது? பாருங்க, இந்த கோரேசு யூப்ராட்டிஸ் நதி அந்த பக்கத்துல வருகிற வரைக்கும் யூப்ராட்டிஸ் நதியினுடைய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினது. யூப்ராட்டிஸ் நதியை குறித்து நாம் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அந்த நதியினுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா? 2800 கிலோமீட்டர். 2800 கிலோமீட்டர். அதனுடைய அகலம் சுமார் 150 முதல் 300 மீட்டர். அதனுடைய ஆழம் சராசரியாக 2 to 5 மீட்டர் ஆழம் என்று கூறப்படுகிறது. அதனுடைய அந்த நீரோட்டம், அதாவது இந்த பருவ காலம், அந்த மழை காலத்தில் அதனுடைய நீரோட்டனுடைய அந்த சராசரி வினாடி எவ்வளவு தெரியுமா? 500 முதல் 1500 கனமீட்டர். அந்த அளவுக்கு வேகமாக அது பெருக்கெடுத்து ஓடுமா. இப்படிப்பட்ட நதியை கோரேசுக்காக அந்த நதியை கர்த்தர் வற்றி போக கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த நதியை வற்றி போக கட்டளையிட்டு அந்த நதியை வெட்டாந்தரையாக்கி அந்த நதியின் மைய பகுதியின் மூலமாக கோரேசையும் தரியுவையும் அவனுடைய படை வீரர்களையும் அவன் நடத்தி சென்றான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இதை வேற விதத்திலையும் வியாக்கியானம் செய்வார்கள், அதை சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லை. அப்ப இப்படி ஆண்டவர் இந்த கோரேசுக்கு முன்பாக வைத்த வாக்கு தத்தங்களை, அந்த கோணலான அந்த காரியங்களை எல்லாம் செவ்வையாக்கி பல காரியங்களை செய்கிறாரு. அதுல அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 45வது அதிகாரம் 1வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசல்கள் பூட்டப்படாது இருக்கு. வாசல்கள் பூட்டப்படாது இருக்கு. அதாவது திறந்த வாசலை தருவேன், திறந்த வாசலை தருவேன். இப்ப நம்ம இந்த பாபிலோன் அந்த கோட்டையினுடைய அந்த பாதுகாப்பு அவற்றை குறித்து நாம் படிக்கும் பொழுது அந்த பாபிலோன் கோட்டைக்கு பல நுழைவாசல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 நுழைவாசல்கள், 8 நுழைவாசல்கள் இருந்தது. அதுல அந்த நுழைவாசல்ல முக்கியமான ஒரு நுழைவாசலுடைய பேர் என்ன தெரியுமா? இஸ்தார் வாயில் வாசல். அதாவது அவர்கள் வழிபட்டு வந்த ஒரு முதன்மை தேவத்தினுடைய பெயர் தான் இஸ்தார். அந்த இஸ்தருக்காகவே ஒரு வாசலை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த இஸ்தாருக்காகவே 8 வாசல்கள், 8 நுழைவாயில்கள். 7 நுழைவாயில்கள் அவர்கள் திறந்தாலும் 8வது நுழைவாயிலை அவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் திறக்க மாட்டார்கள். அவ்வளவு சீக்கிரமாக
திறக்க மாட்டார்கள். வேத பண்டிதர்களுடைய கருத்துப்படி வருடத்துக்கு ஒரே ஒரு முறை, வருடத்துக்கு ஒரே ஒரு முறை, அதுவும் எப்போ தெரியுமா? புதிய வருடம். எப்போ? புதிய வருடம். இந்த புதிய வருடத்தில் மட்டும்தான் இந்த இஸ்தார், இந்த நுழைவாயில திறப்பாங்களாம். எதற்கு திறப்பாங்க தெரியுமா? இந்த இஸ்தாருடைய சிலையை அப்படியே அவர்கள் தூக்கி கொண்டு அந்த நுழை வாசல் வழியாக தான் அவங்க உள்ள கொண்டு போய் பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடுவார்கள். பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடுவார்கள். ஆனா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இப்போ கோரேஸ் யூப்ராட்டிஸ் நதியை கடந்து வந்தாச்சு. இன்னும் அடுத்து இவனுடைய எண்ணம் எல்லாம், இவனுக்கு தெரியும் ஆல்ரெடி நுழைவாசல்கள் இருக்கிறது, 8 நுழைவாசல்கள் இருக்கிறது. அந்த 8 நுழைவாசல்களையும் பாதுகாப்பதற்காக மேல் கோபுரம் இருக்கிறது. அந்த மேல் கோபுரத்தில் படை வீரர்கள் நிற்பார்கள். அவர்கள் வில்களை ஏந்தி கொண்டு நிற்பார்கள். எப்படி நான் உள்ளே போவேன்? இப்படி அவ யோசிச்சுட்டே வரும் பொழுது 8 நுழைவாசல்கள்ல எந்த நுழைவாசல் அவ்வளவு சுலபமாக திறக்க முடியாதோ அந்த நுழைவாசல் மட்டும் திறந்திருக்கிறது. அந்த நுழைவாசல் மட்டும் திறந்திருக்கிறது. கோரேஸ் பார்த்து திகைத்து போனான். எப்படி திறக்கப்பட்டது தெரியுமா? இந்த கோரேஸ் வருகிற, அந்த யுத்தம் செய்ய வருகிற அந்த நாள்ல இந்த நேபுகாத் நேச்சனுடைய அடுத்த ஒரு மகன் இருக்கான்ல, பெல்சாட்சர், அவன் ஒரு பெரிய விருந்துக்கு கொடுக்கிறான். அதுல சாராயத்தை கொடுக்கிறான், மது என்ன செய்யறான், கலந்து கொடுக்கிறான். அது எந்த பாத்திரத்தில்? ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பாத்திரத்தில் இதா ஊத்தி எல்லாரும் குடித்து, படை வீரர்கள் உட்பட குடித்து, எவன் திறந்தான்னு தெரியல, குடிச்சு போதையில திறந்ததும் திறந்தான். திறந்தத இஸ்தார் நுழைவாசலை பார்த்து திறந்திருக்கிறான். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. இவர்கள் நுழைவதற்காக அந்த பாபிலோனியர்கள் சேவித்து வந்த முதன்மை கடவுளாகிய இஸ்தார் நுழைவாசலையை ஆண்டவர் இவர்களுக்காக திறந்து வைத்திருந்தார். அதான் வாசல்கள் பூட்டப்படாது இருக்க. இப்ப இவங்க உள்ள போறாங்க. உள்ள போய் ஃபர்ஸ்ட் யாரை போட்டு தள்ளுறாங்க தெரியுமா? அந்த ராஜாவை கொலை செய்யறாங்க. ராஜாவை கொலை செஞ்சுட்டு இப்போ இந்த கோரேஸ் அவனுக்கு கீழ் ஆளுநராக இருந்த தரியுக்கு என்ன செய்யறான்? இந்த நிர்வாகத்தை குறுக்கிறான். இந்த பாபிலோன் இந்த ராஜ்யத்தை அவன் ஆட்சி செய்யும்படிக்கு என்ன செய்யறான்? கொடுக்கிறான். கொடுத்துட்டு எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அப்படியே அவன் வெளியில நடந்து போகும் பொழுது அவன் மிதிக்கிற அந்த தர கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டை கொடுக்குது. மிதிக்கிற வித்தியாசமான சவுண்டு கொடுக்குது. அப்போ கொஞ்சம் நின்னா, இது என்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து போதும் போதும். இப்ப இவன் அந்த ராணுவத்தோடு கூட அவன் வெளிவாசலை நோக்கி வரும் பொழுது தரையில வித்தியாசமான சவுண்டு கேட்குது. கோரேஸ் சொன்னா, கொஞ்சம் எல்லாரும் நில்லுங்க. படை வீரர்களை பார்த்து சொன்னான், இந்த தரையை உடையப்பா அப்படின்னு சொன்னான். தரையை உடைச்சு பார்த்தா வெண்கல கதவுகள். என்ன கதவுகள்? வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 100 வெண்கல கதவுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. கோரேஸ் சொல்றான், அனைத்து வெண்கல கதவுகளையும் உடைங்க, அனைத்து வெண்கல கதவுகளையும்
உடைத்து உள்ள பார்த்தா ஆண்டவர் இவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இவனுக்கென்று வைத்திருந்த அந்த பொக்கிஷங்களையும் அந்த புதையல்களையும் அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தத எவ்வளவு துல்லியமாக வரலாற்றில் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு பாருங்க. இனி அநேக காரியங்கள் இருக்கிறது. கோரேஸ் ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்கள் செய்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்போ கோரேசுக்கும் யூதர்களுக்கும் தொடர்பு இருக்கிறான்னு பார்த்தா தொடர்பு இருக்கு. எகிப்துக்கும் யூதர்களுக்கும் தொடர்பு இருந்து அது தவறான தொடர்பு. அடிமைப்படுத்தினார்கள். அசீரியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். மூன்றாவது பாபிலோனர்கள் 70 வருடம் என்ன செய்யறாங்க? யூதர்களை அடிமைப்படுத்தி சிறைத்தனத்தில் வைக்கிறார்கள். ஆனா கோரேசுக்கும், அதாவது மேதிய பெர்சியாவுக்கும் யூதர்களுக்கும் இருந்த தொடர்பு இல்லை. ஒரு தொடர்பு என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா, கோரேஸ் ராஜ்யபாரம் செய்ய தொடங்கின முதல் வருடத்தில் அவன் என்ன கட்டளையிட்டான் என்று சொன்னால் விடுதலையை கட்டளையிட்டான். ஃப்ரீடம். என்னது? ஃப்ரீடம். என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? எஸ்ரா 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்க, கோரேசு அவன் யுத்தம் செய்து ஜெயித்த முதலாம் வருடத்துல அவனுக்கு இருந்த பாரத்துல முதல் பாரம் என்னன்னு சொன்னா, எந்த நேபுகாத்நேச்சார் எருசலேமில் எந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை அழித்தானோ அந்த இடத்துல மறுபடியும் ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்ப யூதர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். எப்படி நேபுகாத்நேச்சர் யூதர்களை 3 கட்டமாக சிறைப்பிடித்து கொண்டு போனானோ, அப்படியே 70 வருடம் முடிந்த பிறகு நிறைவேறின பொழுது 3 கட்டமாக யூதர்கள் அந்த சிறை பிடிப்பை விட்டு, அந்த அடிமைத்தனத்தை விட்டு 3 கட்டமாக வருகிறார்கள். 1வது கட்டம் செருபாபேலின் கீழ் ஒரு கூட்டம் யூதர்கள் வருகிறார்கள். வந்து ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தை கட்டுகிறார்கள். 2வது கட்டம் எஸ்ராவின் கீழ் ஒரு கட்டம் வருகிறது. எஸ்ராவின் கீழ் வந்த அந்த கட்டத்தில், அந்த காலகட்டத்தில் எஸ்ராவின் மூலமாக யூத ஜனங்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்படுகிறது. வார்த்தையின் மூலமாக கட்டி எழுப்பப்படுகிறது. வார்த்தையின் மூலமாக ஒரு மறுமலர்ச்சி. மூன்றாவதாக நெகேமியாவின் கீழ் ஒரு கூட்டம் வருகிறது. நெகேமியாவின் கீழே ஒரு கூட்டம் வந்து எருசலேமினுடைய இருண்டு போன இடுக்கப்பட்ட அந்த நரகத்தினுடைய அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புகிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த மேதிய பெர்சியா இந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு சிறிய ஒரு மேலோட்டம். இவைகளை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். இனி கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யம் இவைகளெல்லாம் குறித்து படிக்கணும்னு சொன்னால் ஒரு 5-6 மணி வரை போயிடும். அதனால் நமக்கு போதும். இனி தொடர்ந்து இந்த 5வது ராஜ்யத்தை குறித்து நாம் அடுத்த வகுப்பில் என்ன செய்யலாம், தொடர்ச்சியாக படிக்கலாம். நீங்கள் எடுத்த நோட்ஸை ஒரு முறை கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், அதை ரிவர்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை
மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ஏன்னு சொன்னா இந்த சத்தியம் என்பது இன்னைக்கு திருச்சபைகளில் அதிகமாக போதிக்கப்படுவதில்லை. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் சிறந்த ஒரு போதிக்கிறவர்களாக மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு மனதோடு, வாஞ்சையோடு, பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்கும்படிக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, இந்த நல்ல ஆவிக்குரிய பரலோக சூழலுக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. சிறந்த போதனையாளர்களாக, போதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவீராக. இவர்கள் மூலமாக இந்த நூற்றாண்டுல ஒரு மாபெரும் அசைவை, ஒரு மாபெரும் எழுப்புதலை காண செய்வீராக. இந்த திருச்சபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கனத்துக்குரிய தேவ ஊழியர் இஸ்ரவேல் அவர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய அன்புக்காக, ஐக்கியத்துக்காக, இந்த திருச்சபைக்காக, இந்த திருச்சபையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்காக, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தொடர்ந்து கொடுப்பீராக, பெருக பண்ணுவீராக. எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.